வித்தியாசமான விதத்திலே தீர்க்க தரிசனமாக புது வருடத்தின் முதல் செய்தியை வாக்குத்தத்தத்தின் செய்தியாக நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிளஸ் pressing toward blessings. மறுபடியும் சொல்லுகிறேன், pressing toward blessings. ஆசீர்வாதத்தை நோக்கி தொடருதல். சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தை நோக்கி தொடருதல். சத்தமா சொல்லுவோம், ஆசீர்வாதத்தை நோக்கி தொடருதல். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை நோக்கி தொடருதல். பிலிப்பியர்களின் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் சகோதரரே, எஸ், அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். 30 வயது ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு 30 வருடங்கள் கர்த்தரோடு கூட நடந்த 30 வருடத்தின் ஆவிக்குரிய அனுபவத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்காலத்தை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 12வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், I have not arrived yet. அவர் சொல்லுகிறார், I have not arrived yet. 30 வருடம் கர்த்தரோடு கூட நடந்து புதிய ஏற்பாட்டின் நிறைய புத்தகங்களை எழுதினதான ஒரு தேவ மனிதன் அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையை இன்னும் நான் அடையவில்லை. மறுபடி சொல்லுகிறேன், நான் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையை நான் இன்னும் அடையவில்லை. நிறைய விசுவாசிகள் நல்ல விசுவாசிகள் தான், வெளியே பார்த்தால் குறைவே இல்லாத ஒருவரை போல தோற்றம் அளிப்பார்கள். உள்ளுக்குள்ளேயோ உடைந்து போன நிலைமையிலே, காயப்பட்ட நிலையிலே, பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் அழுத்திக் கொண்டிருக்கும் நிலையிலே 2 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், வெளியே போராட்டங்களும் உள்ளே பயமும் இருந்தது. சொல்லுங்கள், என்ன சொல்லுகிறார்? உள்ளே பவுல் ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உள்ளே பயம் இருந்தது, வெளியே போராட்டங்கள். ஆனா தேவ அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறாள். அவருடைய சொந்த வாழ்க்கையிலே அவருடைய காரியங்கள், வெளியே போராட்டங்கள், எங்கே போனாலும் போராட்டம், பிரச்சனை, உள்ளே பயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுல் சொல்லுகிறார், one thing I do. என்ன சொல்லுகிறார்? பின்னானவைகளை மறந்து, சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். 3 காரியங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், 3 காரியங்கள். ஒன்று, பின்னானவைகளை மறந்து. எல்லாரும் சொல்லுங்கள், பின்னானவைகளை மறந்து. You got to forget something and you got to forget somebody. நீங்கள் சிலவற்றை மறக்க வேண்டும், சிலரையும் மறக்க வேண்டும். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலவற்றை மறக்க வேண்டும், சிலரையும் மறக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சிலவற்றை மறக்கணும், சிலரையும் மறக்கணும். எனக்கு பின்னானவைகள் எல்லாவற்றையும் நான் மறந்து என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி. 2023 வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருஷமா இருந்ததோ எனக்கு தெரியாது. எதையெல்லாம் கடந்து வந்தீர்களோ எனக்கு தெரியாது. எந்த காரியமெல்லாம் உங்களை அழ வைத்ததோ, I don't know what caused you to cry. எது நிமித்தமாக எல்லாம் நீங்கள் அழுதீர்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். நீங்க 2024 இந்த வருஷத்திலே, புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும் போது 2023 வருஷத்திற்குரிய அனைத்தையும் நீங்கள் மறந்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. லோத்து என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவனும் அவனுடைய பிள்ளைகளும், பெண் பிள்ளைகள், அவனுடைய மனைவியும் சோதம் குமாரா என்கிற பட்டணத்திலே வாழ்ந்தார்கள். சோதம் குமாரனுடைய அக்கிரமம் பெரிதாக இருந்தபடினாலே அந்த பட்டணத்தை அழிக்கும்படிக்கு கர்த்தர் சித்தம் கொண்டார், என்ன வைத்தார். அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக அந்த பட்டணத்தில் இருந்த நீதிமானாகிய லோத்தை அந்த பட்டணத்தை விட்டு வெளியேற்றும்படிக்கு அந்த பட்டணத்திற்கு தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி வைத்தார். தேவ தூதர்கள் லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும், பெண் பிள்ளைகளையும் கரத்தை பிடித்து கொண்டு பட்டணத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டு, they grabbed their hands and dragged them out of the city. கரத்தை பிடித்து கொண்டு தரவென்று சொல்லி இழுத்து கொண்டு வெளியே வந்தார்கள். சீக்கிரமாய் பட்டணத்தை விட்டு ஓடிப்போங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனாலும் லோத்தும் அவனுடைய குடும்பத்தாரும் பட்டணத்தை விட்டு வெளியே போக மனசு இல்லை, சோதமை விட்டு வெளியே போவதற்கு மனசு இல்லை. ஆகவே அந்த பட்டணத்திற்கு மிக சமீபமாகவே நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம், நாங்கள் எங்கே இருந்துக்கிறோம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, ஒரு கால் கர்த்தர் மனம் இறங்கி பட்டணத்திற்கு செய்ய நேரிட்டதை, செய்ய வேண்டியதை செய்யாமல் போவாரையானால், வரவேண்டிய கர்த்தரிடத்திலிருந்து வரவேண்டிய அந்த நியாய தீர்ப்பு வராமல் இருக்குமேயானால், மறுபடியும் அந்த சோதமுக்குள்ளாக போய் சோதமோடு கூட ஜனங்களோடு கூட சேர்ந்து வாழ விரும்பினவர்களாக நாங்கள் தூரமாய் போகவில்லை, பட்டணத்திற்கு அருகிலே நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். பட்டணத்திற்கு அருகிலே இருந்து கொள்கிறோம் என்று சொல்லி தூதர்கள் அவர்களை அழைத்து கொண்டு வெளியே இழுத்து கொண்டு போகிறார்கள். வெளியே இழுத்து கொண்டு போகும்போது லோத்துனுடைய மனைவி பின்னாக திரும்பி, she turned back and became a pillar of salt. பின்னாக திரும்பி, பட்டணம் அழிந்து போய்விட்டதோ, கர்த்தர் பட்டணத்தை அழித்து விட்டாரோ இல்லையோ, கர்த்தர் பட்டணத்தை அழிக்காமல் விட்டிருப்பாதால் திரும்ப போய்விடலாமே என்று சொல்லி திரும்பி பட்டணத்தை திரும்பி பார்த்தாலாம், அவள் உப்பு தூணாகி விட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உப்பு தூணாயிட்டாள். எப்படி இருக்கு பாருங்க. கண்ணு முன்னாடியே மனைவி, கண்ணு முன்னாடியே தாயானவள் உப்பு தூணாகி விட்டாள். அந்த உப்பு தூணை அப்படி இன்னை வரைக்கும் அந்த 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 உப்பு தூணாக நிற்கிற லோத்தினுடைய மனைவி, அந்த உப்பு தூணாய் நிற்கிற அந்த உப்பு சிலை இன்றைய வரைக்கும் இருக்குது பாருங்க. உப்பு தூண் இன்றைய வரைக்கும் இருக்குது. நாங்களாம் தொட்டு பார்த்தேன், அவை தொட்டு பார்த்தேன். உப்பு தூணாகி விட்டாள். பின்னாக திரும்பி பார்த்தாள். பின்னாக திரும்பி கர்த்தர் சொல்லுகிறாள், எதையெல்லாம் மறக்க வேண்டுமோ, எதையெல்லாம் இருதயத்திலே உறைய வைத்துக் கொள்ள கூடாதோ அதையெல்லாம் நீங்கள் மறக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பின்னானவைகளை forget the past, பின்னானவைகளை மறந்து, எல்லாரும் சொல்லுங்கள், பின்னானவைகளை மறந்து. தூக்கத்தெல்லாம் போயிடும், சத்தமா நீங்க போற சத்தத்தில் மற்றவங்க தூக்கம் கலையணும். பின்னானவைகளை மறந்து, இன்னும் சத்தமா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முதல்ல பின்னானவைகளை மறக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? லுக்கிங் அஹெட், லுக்கிங் அஹெட், முன்னானவைகளை நோக்கி அல்லது முன்னானவைகளை நாடி. அநேகர் முன்னானவைகளை நாட முடியாததற்கு காரணம் கடந்த காலத்தின் காரியங்கள். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், வெளிப்பாடாய் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். கடந்த காலத்தின் காரியங்களையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருப்பது தான் அவர்கள் முன்னானவைகளை நாட முடியாததற்கான காரணமாக இருக்கிறது. மறுபடி சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்திலிருந்தும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையாகவும் சொல்லுகிறேன். முன்னானவைகளை நாட முடியாததற்கு காரணம் கடந்த காலத்தில் நடந்தவைகளை திரும்ப திரும்ப நீங்கள் மறக்காதபடிக்கு திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருப்பது தான் நீங்கள் முன்னானவைகளை நாட முடியாததற்கு காரணம் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. யார் செய்தார்கள், என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், ஏன் செய்தார்கள்
சொல்லுங்க, யார் செய்தார்கள், என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், ஏன் செய்தார்கள்? என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு விரோதமாக செஞ்ச காரியங்களை தான் சொல்லுகிறேன். யார் செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்களோ, எப்படி செஞ்சாங்களோ, ஏன் செஞ்சாங்களோ, யார் பேசினார்கள், என்ன பேசினார்கள், ஏன் பேசினார்கள்? உங்களை பற்றி தாறுமாறா இல்லாததை இருக்கிறதை போல, உள்ளதை இல்லாதது போல, ஒன்றை ஒன்பதாக்கி ஒன்பதை எண்பதாக்கி யார் சொன்னார்கள், என்ன பேசினார்கள்? யார் பேசினார்கள்? உங்களை என்ன பேசினார்கள், ஏன் பேசினார்கள்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முன்னானவைகளை நாடி. You cannot change the past. You cannot do anything about yesterday. நேற்றைய தினத்தை குறித்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த காலத்தை நீங்கள் மாற்றவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? Some of you can't get better future because you are always looking the past. சிலர் மேன்மையான ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் கடந்த காலத்தை குறித்தே நீங்கள் திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த நாளை என்ன நடத்த வேண்டுமோ அதற்கு நேராக, நாளைய தினம் 2024 வருஷத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதற்கு நேராக, இந்த வருடம் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு ஏதுவானதை செய்ய கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லி தருகிற ரகசியம், பின்னானதை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கொஞ்சம் தூங்கி வழிஞ்சிட்டு சொல்லக்கூடாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 2024 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைக்கு உயர வேண்டும்? உங்களுடைய குடும்ப சமாதானம், கணவன் மனைவிக்குள்ளாய் காணப்படுகிற திருமண உறவு எந்த நிலையிலே நேர்த்தியாய் மாற வேண்டும்? உங்கள் பொருளாதார நிலை எப்படியாய் அது ஆஸ்வதிக்கப்பட வேண்டும்? உங்களுடைய ஊழியத்தின் செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக எப்படி செய்யப்பட வேண்டும்? உங்களுக்கு முன்னால நிறைய காரியங்கள் இருக்குதுங்க, அதை நாடுங்க. ஆமென் சொல்வீங்களா? அதை நாடுங்க. கடந்ததை நினைத்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். கடந்ததை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். கடந்ததை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு 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 வருடம் முழுவதையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த 365 நாட்களிலே எந்தெந்த நாளிலெல்லாம் நீங்கள் ஆச்சரியங்களை காணப்போகிறீர்களோ தெரியாது. ஒரே ஒருத்தர் தான் ஆமேன், அதுவும் கொஞ்சம் தூக்க கலகத்தோடு சொல்றார். சொன்னதுக்கு அப்புறமா சொல்றது, இந்த 365 நாட்களிலே எந்தெந்த நாட்கள் எல்லாம் பரலோகம் உங்களுக்காய் பலகணிகளை திறக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. 52 வாரங்களிலே எந்தெந்த வாரங்களெல்லாம் கர்த்தரை நீங்கள் சாட்சி சொல்லும்படியா பல நன்மைகளை, அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுவீங்களா? 2 கொரிந்தியரிலே 8வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய், இயேசு ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு என் நிமித்தம் கர்த்தர் தரித்திரரானாரே. ஆமென் சொல்வீங்களா? எல்லாம் என்னுடையது என்று சொல்றார். வானமும் பூமியும் என்னுடையது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அதில் மேய்கிற ஆடுகளும் மாடுகளும் என்னுடையவைகள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தெருவுக்கு நீங்க ஓம் பேரை போட்டுக்கிறீங்களே. ஆமா. எங்க பழைய திருச்சியில எங்களுடைய வாடகை வீடு ஒரு 8 வீடுகள் வாடகைக்கு விட்டிருந்தோம். அந்த வீட்டுக்கு, அந்த தெருவுக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை என்னன்னா, மேரி, எங்கள் அம்மாவுடைய பேரை போட்டு மேரி ஸ்ட்ரீட்னு போடுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மேரி ஸ்ட்ரீட்னு எழுதி வச்சேன். மேரி ஸ்ட்ரீட். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டேன்.
ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் தெரியுது, நீ என்னடா என் இடத்துல நீ போய் மேரி ஸ்ட்ரீட்னு வச்சுக்கிறியன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமா, கர்த்தர் வானமும் பூமியும் அவருடையது, அவருக்கு சொந்தமானது. அவர் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. வசனத்தை அப்படியே மனப்பாடமா இதெல்லாம் படிச்சு ஆகணும். கர்த்தர், நீங்க +2 பாஸ் பண்ணீங்களோ இல்லையோ, ஐ டோன்ட் கேர் அபவுட். +2 பாஸ் பண்ணீங்களோ இல்லையோ, பிஏ படிக்க முடியாம போகுதோ இல்லையோ, அதெல்லாம் அடுத்து இதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாரா? ரைட். அப்புறம் தரித்திரராய் போனாரா? முடிஞ்சிருச்சு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரா. என் நிமித்தம் அவர் தரித்திரரானாரா? தரித்திரராயிட்டார். எதுக்காக தரித்திரரானார்? நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. சொல்லுங்க, எது நிமித்தம் தரித்திரரானார்? நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. சத்தமா சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. சரியா, நீங்க ஐஸ்வர்யவான் ஆயிட்டீங்களா? இல்ல. ஐஸ்வர்யவான்னா என்னாச்சுன்னா, கத்தைய பணம் காணிக்கையில் போடணும். ஆமா. ஜான் சண்முக சுந்தர் அனுப்புகிற மாதிரி, குமார் பூதபாண்டியன் அனுப்புறது, மாரிஸ் மனை அனுஷா அனுப்புகிற மாதிரி, ஜபகர் அனுப்புகிற மாதிரி, கூகுள் பேல கர்த்தர் ஸ்தோத்திரம். என் நிமித்தம் அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானார். சொல்லுங்க மறுபடியும், நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அவர் என் நிமித்தம் தரித்திரரானது உண்மையானால் நான் ஐஸ்வர்யவானாவது உண்மை. சொல்லுங்க மறுபடியும். சத்தமா சொல்லுங்க. அவர் என் நிமித்தம் தரித்திரரானது உண்மையானால் நான் ஐஸ்வர்யவானாவது உண்மை. இயேசுவின் நாமத்தில் சபை மக்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்களாக. கரங்களை தட்டி, எல்லாருமாய் கரங்களை தட்டி. பவுல் சொல்லுகிறார், இந்த 2024 வருஷத்துல இது நிறைவேற வேண்டும் என்று நாடுங்கள். உங்களை பத்தி பின்னால பேசுறவங்க பேசிக்கிட்டே போட்டும், உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்துட்டே போதும். அதெல்லாம் forget it. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென் சொல்வீங்களா? நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது இட்ஸ் நாட் யோர் பிஸ்னஸ். யோர் பிஸ்னஸ் இஸ் லுக் அஹெட். முன்னானவைகளை நாடுவதுதான் உங்களுடைய வேலையா இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அவன் கடிச்சிட்டான், இவன் அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்கேஜி பிள்ளைங்க, மிஸ் கடிச்சிட்டான், மிஸ் இவன் மிதிச்சிட்டான், மிஸ். இது எல்கேஜி பிள்ளைங்க. சபையில் நிறைய பேர் அவன் கடிச்சிட்டான், அவன் பிடிச்சிட்டான், அவன் திட்டான், அவன் என்னை பார்த்துட்டான், என்னை பேசிட்டான், அப்படி சொல்லிட்டான், இப்படி. ஐயோ, இதெல்லாம் என்ன கொஞ்சம் நீங்கள் எல்கேஜி ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறீங்களேன்றார் ஆண்டவர். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுங்கள். 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 8:9 என்ன? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்கள். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும்
எப்பொழுதும் சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக. எல்லாவற்றிலும் சம்பூர்ணம், எப்பொழுதும் சம்பூர்ணம். சொல்லுங்க சத்தமா, சத்தமா, பின்னால் இருக்கவங்களா சத்தமா சொல்லணுங்க. எல்லாவற்றிலும் சம்பூர்ணம், எப்பொழுதும் சம்பூர்ணம். எல்லாவற்றிலும் சம்பூர்ணம், எப்பொழுதும் சம்பூர்ணம். நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருந்துச்சுன்னா, இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு விசுவாசிகளில் நிறைய பேர் மற்ற விசுவாசிகளுக்கு, எளியவர்களுக்கு அவர்கள் ஆடைகளை வாங்கி கொடுத்தார்கள். நற்கிரிகளிலே, ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நற்கிரிகளிலே பெறுகிறவர்கள். அது ஒரு நற்கிரியை. ஆமென் சொல்வீங்களா? அது ஒரு நற்கிரியை, அது ஒரு நற்கிரியை. வாரம் வாரம் ஒவ்வொரு மாதத்திலும் கனிஸ்டோஸ் ராஜ்குமார் முதல்ல பிரெட் வாங்கி தந்தார். பிரெட்டுக்கான அந்த ஆட்டா மாவு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கப்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை பெரிய 5 லிட்டர் அந்த ஊறுகாய் கேன் வாங்கி தருவார். நற்கிரியை, இவைகளெல்லாம் நற்கிரியைகள். அப்ப சகலவித நற்கிரிகளிலும் நான் பெருகும்படிக்கு எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கொடுக்க ஆசை, ஆனா ஒண்ணு இல்லையே அப்படின்னு வருத்தம். நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்ன இல்லை, பர்ஸ்ல இல்லை, கொடுக்க முடியல, கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம், எப்பொழுதும் சம்பூர்ணம். ஆமென் சொல்வீங்களா? எல்லாவற்றிலும் சம்பூர்ணம், எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருப்பதனாலே நீங்கள் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக உங்களிடத்திலே தேவன் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை நாடுங்க, அதை நாடுங்க. ஆண்டவரே, என்னிடத்திலே சகலவித கிருபையும் பெருகச் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆமென் சொல்வீங்களா? ஏன் வல்லவராய் இருக்கிறீர்? எப்படி வல்லவராய் இருக்கிறார்? நான் எப்பொழுதும் சம்பூர்ணமாய், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் எனக்கு என்னவெல்லாம் கிருபை தேவைப்படுகிறதோ அவையெல்லாம் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 48வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 48வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். நான் பதானை. இந்த வார்த்தைகளை ரொம்ப நாளா நான் வாசித்தேன். எனக்கு இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் ரொம்ப நாள் புரியாம இருந்துச்சு. உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். யாக்கோபு முதிர் வயதா இருக்கும்போது ஏனா சொன்னார் பாருங்க, 13 வருஷத்திற்கு அப்புறம் செத்து போய்விட்டான் என்று நினைத்து கொண்டிருந்த தன்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்படுகிறார் யாக்கோபு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த யோசேப்பை காண அவர் எகிப்திற்கு, கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். கானான் தேசத்திற்கு வந்த தன்னுடைய தகப்பன் யாக்கோபிடத்தில், அவனிடத்தில் தான் பெற்ற 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அவனுக்கு முன்பதாய் வந்து நிறுத்துகிறார். அப்பா, எகிப்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து யாக்கோபுக்கு, கவனிங்க, ஆழமான சத்தியத்தை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். யாக்கோபுக்கு முன்பதாய் நிறுத்துகிறார்கள். யாக்கோபு அந்த பிள்ளைகளை அப்படி அழைத்து கொண்டு சொல்லுகிறான். என்ன சொல்றான்? யோசேப்பே, இந்த 2 பிள்ளைகளும் நீ பெற்ற பிள்ளைகளாக இருந்தும் இந்த பிள்ளைகள் இந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சொத்துக்கெல்லாம் இனிமேல் இந்த 2 பிள்ளைகளும் இவங்களும் பாத்தியப்பட்டு இருப்பார்கள். இந்த 2 பிள்ளைகளும் இனிமே உனக்கு பிறக்கிற பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைங்க தான் உனக்கு பிள்ளைங்க.
அந்த பிள்ளைங்களுக்கு தான் நீ சம்பாதிச்சு வைக்கிற சொத்து, அந்த சொத்தை ஓம் கடைசி காலத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு எழுதி வை. இனிமே பிறக்கிற போகிற பிள்ளைங்க பிறக்கல, ஆனால் யாக்கோபு சொல்கிறார் இனிமே பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை நீ எழுதி வை. இப்போ இந்த 2 பிள்ளைகளும் ஏன் பிள்ளைகள் என்று சொல்லி அடாப்ஷன், அந்த பிள்ளைகளை புத்திர சுவிகாரம் எடுத்துக்கொள்கிறார், தத்து எடுத்துக்கொள்கிறார். சொல்லுங்கள், தத்து எடுத்துக்கொண்டார். சத்தமாய் சொல்லுவோம், தத்து எடுத்துக்கொண்டார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறான், ரூபனையும் சிமியோனையும் போல எப்ராயிமும் மனேசையும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடையவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், என்னுடையவர்கள். ரூபனையும் சிமியோனையும் போல மனாசையும் எப்ராயிமும் என்னுடையவர்கள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இந்த எப்ராயிமுடைய அம்மா யோசேப்புடைய மனைவி, அவள் ஒரு கானானிய பெண் அல்ல, அவர் ஒரு எகிப்து தேசத்தாள். எகிப்து தேசத்தாள், தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ, விக்கிரக வணக்கம் செய்த ஒரு ஸ்திரீ. அப்படிப்பட்ட பின்னணியை சேர்ந்ததான இந்த பிள்ளைகளை யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளாக அவர் சேர்த்துக் கொள்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்களும் நானும் மனாசையும் எப்ராயிமை போல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எந்த பின்னணியும் இல்லாத தேவனை அறியாத ஜனங்களாய் இருந்தும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் வாழ்ந்து வந்தோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாய் அவர் சுவிகாரம் எடுத்துக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? கர்த்தர் சுவிகாரம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. Jacob adopted them in spite of what they did and what they did not do. அவர்கள் என்ன செய்திருந்தாலும் அல்லது என்ன செய்யவிட்டாலும் அது பொருட்டல்ல. அவர்கள் செய்ய வேண்டியதை செய்திருந்தாலும் அல்லது செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிருந்தாலும் அது பொருட்டல்ல. கர்த்தர் அதை பொருட்படுத்தாது அவர்களை தன்னுடைய பிள்ளையாக சுவிகாரம் எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்வீங்களா? உங்களையும் என்னையும், நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போனாலும் சரி, செய்யாமல் இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாதோ செய்திருந்தாலும் சரி, கர்த்தர் அதை பொருட்படுத்தாது உங்களையும் என்னையும் அவர் சுவிகாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? அவள் யோசேப்புடைய மனைவி ஒரு எகிப்து தேசத்தால் விக்கிரக வணக்கம் செய்தது நிமித்தமாக சந்ததியாக கவனிங்கள், சந்ததியின் சாபத்திற்கு உள்ளான மனாசேயும் எப்ராயிம் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளாய் சுவிகாரம் எடுத்துக்கொண்ட பொழுது, கவனிங்கள், சந்ததியின் சாபத்திற்குட்பட்ட மனாசேயும் எப்ராயிமும் இப்பொழுது சந்ததியின் ஆசீர்வாதத்தின் மக்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கவனிங்க, முதல்ல அவர்கள் சந்ததியின் சாபத்தின் சந்ததி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, சந்ததியின் சாபத்தின் மக்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சந்ததியினுடைய சாபத்தை உடையவர்கள் இப்போ சந்ததியின் ஆசீர்வாதத்திற்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்வீங்களா? ஜெனரேஷனல் பிளஸிங், ஜெனரேஷனல் கர்ஸ் மாறி ஜெனரேஷனல் பிளஸிங், சந்ததியின் சாபம் மாறி சந்ததியின் ஆசீர்வாதத்தின் மக்களாய் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அப்ப சந்ததியின் ஆசீர்வாதத்தின் மக்களாய் மாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்க சந்ததிக்கு நடுவிலே, கவனிங்க, நம்ம எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்தவர்களாக இருந்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோம். சந்ததியின் சாபத்தை கர்த்தர் மாற்றி சந்ததியின் ஆசீர்வாதத்தின் மக்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அப்படின்னா என்னத்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, you are going to make a difference in your generation. உங்கள் சந்ததியின் நடுவிலே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காட்டப் போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? பாபா, உங்களுடைய சந்ததியின் நடுவிலே நீங்கள் வித்தியாசமானவர்களாய் இருக்க போகிறீர்கள். சத்தமாய் சொல்லுவோம், நான் வித்தியாசமானவனாய் இருக்க போகிறேன். ஆமா, என்னவெல்லாம் சந்ததியின் சாபங்கள் இருந்ததோ, சாபங்கள் எதுவும் இல்லாமல் என்னுடைய சந்ததி எல்லாம் என்ன ஆச்சரியமா, அவன் நல்லா நாளுக்கு நாள் வர 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 வெளிநாட்டு பணம் போல இருக்கு. அப்படிதான் உங்களை பத்தி சொல்லுவாங்க. சபையில நிறைய தராங்க போல இருக்கு. உங்கள் சந்ததிக்கு நடுவிலே நீங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தின் மக்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென் சொல்வீங்களா?
You will become a generational blessing among your generation. உடைய சந்ததியின் நடுவிலே சந்ததியின் ஆசீர்வாதத்தின் மக்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, பெரும்பாலும் சொத்து அப்பா கிட்ட இருந்து தான் வரும். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வரும்? அப்பா கிட்ட இருந்து வரும். அப்பா கிட்ட இருந்து எப்போ சொத்து வரும்? கல்யாணமானவனே பிரிச்சு குழந்தை பிறந்தவனே பிரிச்சு கொடுத்துருவாரா? இல்லை. அப்பா சாக போகிற நாட்களில் நடக்க முடியாமல், எந்திரிக்க முடியாமல், உட்கார முடியாமல், படுக்க முடியாமல் இருக்கிறப்போ சொத்தை நினைச்சுவார், பிள்ளைங்களுக்கு மாற்றி விடுவாங்க, சொத்தை மாற்றி விடுவாங்க. தேவனுக்கு மைண்டாட்டும். யாக்கோபு சொல்லுகிறார், இனி நல்லா கவனிங்க, நான் சொல்கிறதே ஆழமான ஒன்று. இனி உனக்கு இந்த எப்ராயிம் மனாசாயும் என்னுடைய பிள்ளைகள், இனி உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் உன்னுடைய சொத்துக்கு பாத்திரவான்களாக இருப்பாங்க, பாத்தியப்பட்டு இருப்பார்கள். ஆமென் சொல்வீங்களா? அப்படின்னா என்னத்தோ, இனி உனக்கு பிள்ளை பிறந்து, இனி உனக்கு வயசு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கடந்து, இப்போதான் 40 42 வந்து நடந்துகிட்டு இருக்கு. இனி ஒரு 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் கடந்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் அப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீ சொத்தை பிரித்து கொடுப்ப. அப்போதான் அவர்களுக்கு இனி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு சொத்து பாத்தியப்படும். ஆனால் இப்போ மனாசே எப்ராயும் இனி 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு உன்னுடைய சொத்துல பங்கு பெறத்தக்கதாக அல்ல, மனாசே எப்ராயும் இப்பயே சொத்துக்கு பங்குதாரராக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமா, அப்பா மூலமா தான் வரணும். ஆனா பிள்ளைகள் மூலமாக, பிள்ளைகள் கவனிங்க, தாத்தா மூலமா சொத்து இவருக்கு வருது. ஆமா, அப்பா மூலமா தான் வரணும். ஆனா தாத்தா இவர்களுக்கு தன்னுடைய சுதந்திர பாகத்தை தருகிறார். சுதந்திர பாகத்தை, இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திர பாகத்தை தருகிறார். இந்த பிள்ளைகள் இனி என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி தன்னுடைய சொத்திலே பங்கை அவருக்கு தருகிறார். எந்த விதத்திலும் தாத்தாவுடைய சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவனுக்கு, மனாசேக்கும் எப்ராய்க்கும் யோசேப்புக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மனாசேக்கும் எப்ராய்க்கும் யோசேப்பு அல்லாமல் சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிமித்தம், அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. சொல்லுங்கள், அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. மறுபடி சொல்ல, அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. எந்த விதத்திலும் தகுதி இல்லாத என்னை அவர் சகலவித கிருபையும் பெருகச் செய்வதற்கு என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பிள்ளையாய் சுவிகாரம் எடுத்திருக்கிறார். சொல்லுங்கள், சுவிகாரம் எடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய மகன், நீங்கள் கர்த்தருடைய மகள். கர்த்தர் உங்களை சுவிகாரம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான காரியம், ஸ்பீடிங் த பிளெஸிங்ஸ். ஸ்பீடிங் த பிளெஸிங்ஸ் என்னன்னு சொன்னா, யோசேப்பு கிட்ட இருந்து சொத்து வந்திருக்குன்னு சொன்னா, மனாசேக்கு எப்ராயிமுக்கும் யோசேப்பு கிட்ட இருந்து சொத்து வந்திருக்குன்னு சொன்னா, இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கடந்து போயிருக்கணும். ஆனால் 20 வருஷம் 30 வருஷம் கடந்த பின் தான் கிடைக்க வேண்டிய அந்த பாத்தியமும் பங்கும், கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்பயே மனாசேக்கும் எப்ராயிமுக்கும் யாக்கோபின் மூலமாக கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் 5 அல்லது 7 வருடங்களுக்கு பின்பதாய் கிடைக்க போகிற நன்மைகள் உங்களில் அநேகர் 2024 வருஷத்திலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சத்தமா கரங்களை தட்டி, சத்தமா. பல வருஷங்களுக்கு பிறகு பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்திலேயே நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமா, யாரோ ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தாங்க. யாரு, அபிகாயில் சகோதரியோ அது ஸ்டெல்லாவோ தெரியல. அதே போல 2024 வருஷம் முதல் நாளிலே பாஸ்டர் சொன்னார், 5 வருஷத்திலே கிடைக்க போகிறது, 7 வருஷத்திலே கிடைக்க போகிறது, இந்த வருஷத்திலேயே ஸ்பீடா உங்களிடத்தில் வந்து சேரும். வேகமாய் உங்களிடத்தில் வந்து சேரும். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், வேகமாய் உங்களிடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து சேரும்.
2 வருடங்கள் கழித்து வர வேண்டிய, 3 வருடங்கள் கழித்து வர வேண்டிய, 5 வருடங்கள் கழித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், கிருபைகள், நன்மைகள் வேகமாய் 2024 வருஷத்திலே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ரூபனும் சிமியோனும் யோசேப்புடைய அண்ணன்மார்கள் எல்லாம் யாக்கோபுடத்துல வந்து, என்னப்பா இது அநியாயம், கொஞ்சம் கூட நியாயமே இல்லையே, கொஞ்சம் கூட நியாயமே இல்லையே, கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, எங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு. ஆனா யோசேப்பு அவருடைய பிள்ளைகள் 2 பேரையும் நீங்க பிள்ளைகளாய் சுபிகாரம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எங்களை மாதிரியே ஒவ்வொரு பங்கா, 2 பேருக்கும் ஒவ்வொரு பங்கா. எனக்கு 50 லட்சம் சொன்னா சிமியோனும் மனாசேக்கும் 50 லட்சம், எப்ராயிமுக்கும் 50 லட்சமா? அப்ப மனாசேக்கு 25 லட்சம், எப்ராயிமுக்கு 25 லட்சம் தானே வரணும். எனக்கு 50 லட்சம் சொன்னா சிமியோன் சொல்லுகிறார், மனாசேக்கும் 50 லட்சமா, எப்ராயிமுக்கும் 50 லட்சமா? இது என்ன, இது என்ன? வேதத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய தயவு சொல்லுங்கள், அவருடைய தயவு சொல்லுங்கள், அவருடைய தயவு, அவருடைய தயவு, கர்த்தருடைய தயவு இந்த வருஷத்தில் உங்கள் மேல் வந்து பெருகும். ஆமென் சொல்வீங்களா? சத்தமா சத்தமா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே விசுவாசத்தில் அதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய தயவு இந்த வருஷத்தில் அதிகமாய் உங்களிடத்தில் உண்டாகும். மற்றவர்கள் வந்து ஆச்சரியப்படும்படி, பொறாமைப்படும்படி. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. Some people will get jealous over the favor that God is pouring over you. உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றப் போகிற, காண்பிக்க போகிற அந்த தயவை பார்த்து மற்றவர்கள், சுற்றிலும் இருக்கிறவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக தயவு உங்களிடத்திலே பெருகும். சொல்லுங்கள், தயவு என்னிடத்திலே பெருகும். சொல்லுங்கள், தயவு என்னிடத்திலே பெருகும். கர்த்தர் என்னை சுவிகாரம் எடுத்திருக்கிறார். நான் அவருடைய சுவிகார பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, சுவிகார பிள்ளை. நான் அவருடைய சுவிகார பிள்ளை. முன்னாண்மைகளை நாடுங்கள். ஆமென் சொல்வீங்களா? இந்த வருஷத்துல இன்னும் 2-3 வருஷங்கள் கழித்து, 4-5 வருஷங்கள் கழித்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இந்த வருஷத்துல வேகமாய் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உங்களிடத்தில் காண்பிக்க போகிற தயவு இருக்கிறதே மற்றவர்கள் கண்டு பொறாமைப்படும் அளவிற்கு இந்த வருஷத்திலே உங்கள் மேல் கர்த்தருடைய தயவு பெருகும். நாடுவீர்களா? முன்னானை நாடுவீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். எவ்விதத்திலும் தகுதி இல்லாத உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய சுவிகாரத்தின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் கட்டளையிடுவார். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் சந்ததி குடும்பம் முழுவதும் சாபத்தின் சந்ததியா இருக்கும்போது, சந்ததியின் சாபங்களை அனுபவிக்கிறவர்களா இருக்கும்போது, நீங்களோ சந்ததியின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தரை மாற்றி ஜனங்களுக்கு மத்தியிலே, சந்ததிகளுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க. பாஸ்டர் என்னை பத்தி தான் சொல்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் என்னை பத்தி தான் சொல்றார். சொல்லுங்களேன், என்னங்க இப்படி சொல்லுங்களேன். ஆமா, பாஸ்டர் என்னை பத்தி தான் சொல்றார். ஆமா, என்ன சொல்றார் பாஸ்டர்? சொல்றாங்க, என்ன சொல்றார்? சந்ததிக்கு நடுவிலே, ஆமா, நான் சந்ததியின் ஆசீர்வாதத்தை உடையவனாய் இருப்பேன். என் மூலமா தான் ஆசீர்வாதத்தின் சந்ததி. ஆமென் சொல்வீங்களா? ஆசீர்வாதத்தின் சந்ததி. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, என்னை பத்தி தான் சொல்றார் பாஸ்டர். என்ன சொல்றார்? தயவு தகுதி இல்லாத எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. ஆமென் சொல்வீங்களா? பல வருஷங்கள் கடந்து வரப்போகிற நன்மைகள், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள். சில பேருக்கு சொத்து பிரச்சனை, சில பேருக்கு கோர்ட்டு காரியங்கள், சில பேருக்கு அநேக தடைப்பட்ட காரியங்கள்,
இன்னும் 4-5 வருஷங்களுக்கு பிறகு நடக்க போகிற காரியங்கள் 2024 வேக வேகமாய் உங்களுடையதாக மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது உங்களிடத்தில் வந்து சேரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சுற்றி இருக்கிறவர்கள், உங்க தெருவில் இருக்கிறவங்க, குடும்பத்தார் எல்லாரும் உங்களை அப்படியே ஏற இறங்க பார்க்கத்தக்கதாக, பொறாமையோடு கூட பார்க்கத்தக்கதாக, ஆமென் சொல்லுவீங்களா, ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வருஷத்திலே நிறைவேறுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய தயவு உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. பின்னானதை மறந்து முன்னானதை நாடி, சொல்லுங்கள், பின்னானதை மறந்து முன்னானதை நாடி இலக்கை நோக்கி தொடருகிறேன். pressing toward the goal, இலக்கை நோக்கி தொடருகிறேன். சொல்லுங்கள், வேகமாய் சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள். 3 காரியங்கள் சொன்னேன். என்ன சொன்னேன்? பின்னானதை மறந்து முன்னானதை நாடி, 3வது காரியம் இலக்கை நோக்கி தொடருகிறேன். whatever God wants you to have, you will have. எதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் இந்த 2024 வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறீர்களோ அதையெல்லாம் ஒரு இலக்காக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மனசிலோ, இருதயத்திலோ, வார்த்தையிலோ, பேப்பரிலோ ஒரு இலக்காக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்வீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், whatever God wants you to have, you will have in this year. எதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் இந்த வருஷத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், மன்னிக்கணும், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். வேகமாய். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும், கவனிங்கள், நாம் அனுபவிக்கிறதற்கு, சொல்லுங்கள் எல்லாரும், நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும், நான் போட்ட அந்த இழுப்பு அல்ல பாருங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். பிச்செல்லாம் கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, பிச்செல்லாம் சில சொத்தை பாருங்க, அப்படியே கஞ்ச பிசுனாரிங்க, பிச்சு கொடுப்பாங்க. பிச்சு ஆமா, பிச்சு சில நேரத்தில் பாருங்க, நமக்கு தர வேண்டிய பணத்தை பிச்சு தருவாங்க, ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படாது. கர்த்தர் பிச்சு தருகிறவர் அல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென் சொல்வீங்களா? எதை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்? நான் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். சொல்லுங்கள், நான் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நீங்கள் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய நன்மைகள் இன்னும் எதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேண்டும்? அப்படியே கண்ணை மூடி, அதுக்குன்னு தூங்கிடாதீங்க டக்குன்னு. கண்ணை முன்னே தூக்கம் வந்துடும். ஆமாம், தூக்கம் வருதுன்னா கண்ணை திறந்துக்கிட்டே எதெல்லாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய நன்மைகள், இன்னும் எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சின்சியரா ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, எதெல்லாம் இன்னும் அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? எதெல்லாம் கர்த்தர் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ரைட், என்ன பாருங்க. அந்த நன்மையை இந்த வருஷத்திலே சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுக்கிறவர். நான் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் எனக்கு கொடுக்கிறவர்.
இந்த வருஷத்திலும் கொடுப்பார். இந்த வருஷத்திலும் கொடுப்பார். இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்ப மறுபடியும் என்னவெல்லாம் இலக்கு வைக்கலாம்னு சொன்னா, இவ்வளவா எனக்கு செய்கிற கர்த்தருக்கு, அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய சபைக்காக 2024 என்ன செய்ய போகிறீர்கள்? இவ்வளவா உங்களுக்கு கர்த்தர் செய்கிறார்ல, அதுக்கெல்லாம் கை தட்டிங்கள, அதுக்கெல்லாம் ஓ நீங்களே, எல்லாம் ஆச்சரியப்பட்டீங்களே, எல்லாம் ஆமேன் ஆமேன் நீங்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்பொழுது சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம், சகலவித கிருபையும் பெருகச் செய்ய, சகலவித நன்மைகளையும் கிரியைகளையும் பெருகச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்முடைய தரித்திரத்தினாலே, அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நம்முடைய நிமித்தம் தரித்திரம் எல்லாம் சரிதான். இவ்வளவையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய, இதை செய்கிற கர்த்தருக்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய சபைக்கு 2024 என்ன செய்ய போறீங்க? ஒரு கோல், ஒரு இலக்கு உங்களுக்கு உண்டா? கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை வர வர விருத்தியடை செய்தாரே. என்னை வர வர 2020 வருஷத்தில் இருந்ததை காட்டிலும் 2021 நீங்கள் விருத்தி அடைந்திருக்கிறீர்கள். 2021 காட்டிலும் 2022 நீங்கள் விருத்தி அடைந்திருக்கிறீர்கள். 2022 காட்டிலும் 2023 நீங்கள் விருத்தி அடைந்திருக்கிறீர்கள். 2023 காட்டிலும் 2024 பல மடங்கு விருத்தியாக போகிறீர்கள். உங்களை பல மடங்கு விருத்தியாக செய்ய போகிற கர்த்தருக்கு 2024 என்ன கொடுக்க போறீங்க? எப்படி கொடுக்க போறீங்க? ஆமென் சொல்வீங்களா? என் வருமானத்தை பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவனுக்கு எப்படி நான் கொடுப்பதில் நான் பெருக்கத்தை காட்டப் போகிறேன். ஆமா, என் வருமானத்தை பெருக்க செய்யறால அந்த கர்த்தருக்கு என்னுடைய கொடுத்தலிலே எப்படி நான் பெருக்கத்தை நான் காண்பிக்க போகிறேன். நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை சுற்றிலும் நின்று நெருக்கி கொண்டிருக்கிறார். இவள் ஒரு உதிரப்போக்குள்ள தொடர்ந்து நாள் கணக்கிலே, மாத கணக்கிலே உதிரப்போக்குள்ள, அதனால் பெரும் பாடை அனுபவிக்கிற ஒரு ஸ்திரீ. அவள் ஒரு நாள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நம்ம ஊர்லேயே பெண்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களிலே, அந்த நாட்கள்லாம் வெளியே வரமாட்டாங்க. தனி ரூமில் வச்சிருவாங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் தனி தட்டு. யாரும் அவரத்தில் அந்த 3 நாட்கள் பேச முடியாது. இவளோ உதிரப்போக்கு பாதிக்கப்பட்டவள், திட்டு என்று எண்ணப்பட்டவள். யாரையும் தொடவே கூடாது, ஆண்களை தொடவே கூடாது. தொட்டா அந்த தொடுகிற ஆண்கள் தீட்டுப்பட்டவர்கள். இப்போ இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் எல்லாருக்கும் நடுவிலும் இவள், கர்த்தர் ஸ்தோத்திரம், சுகத்தை நாடி, எல்லாரும் சொல்லுங்கள், சுகத்தை நாடி, சுகத்தை எப்படியாயிலும் பெற்றுக்கொள்வேன் என்று சுகத்தை நாடி, தீட்டுப்பட்டவள் கூட்டத்தின் நடுவிலே வரக்கூடாது. தீட்டுப்பட்டவள் ஆண்களை தொடக்கூடாது, ஆண்களை தொடக்கூடாது. தீட்டுப்பட்டவள் கூட்டத்தின் நடுவிலே இருப்பாளானால் எல்லாரும் அவளை விரட்டிடுவாங்க, கல்லறிந்து கொள்ளத்தக்கதாக விரட்டிடுவாங்க. அவ்வளவு தூரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவள் ஒரு தீர்மானம் செய்தாள். என்ன தீர்மானம் செய்தாள்? whatever I have, நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறேன். சொல்லுங்கள், நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறேன். மறுபடியும் சொல்லுங்கள், நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறேன். இன்னும் கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன், எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் அனுபவிக்கத்தான் போகிறேன். அதையெல்லாம் நான் அனுபவிக்கத்தான் போகிறேன். என் பிள்ளைகள் அனுபவிக்க போகிறார்கள். I know my miracle is in Christ Jesus. என்னுடைய அற்புதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்கள், என்னுடைய அற்புதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவரை தொடணும். நான் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அவள் அந்த கூட்டத்தின் ஊடே புகுந்து, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவ ஒன்று தீர்மானித்தாள். she determined one thing, ஒன்றை தீர்மானித்தாள். I don't care who I touch, I don't care who touches me. ஒன்றை அவள் தீர்மானித்தாள். என்ன தெரியுமா? நான் யாரை தொடுகிறேன் என்பதை குறித்து கவலைப்பட மாட்டேன். யார் என்னை தொடுகிறார் என்பதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். I have to touch Jesus. நான் இயேசுவை தொட வேண்டும். அதுவே என்னுடைய இலக்கு, அதையே நாடுவேன். ஆமென் சொல்வீரா? யார் என்னை தொடுகிறார்களோ அதை பற்றி கவலை இல்லை. நான் யாரையெல்லாம் தொடுகிறேனோ அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் நான் இயேசுவை தொட வேண்டும். ஆமென் சொல்வீரா? I have to touch Jesus. The only person I have to touch is Jesus. இயேசுவை தொடுவதே என்னுடைய இலக்கு. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அதை தொட்டா நான் பெற்றுக்கொள்வேன். தொடுகிறவரை நான் தொடர்வதை, தொடுகிறவரை தொடர்வதை நான் விட்டுவிட மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள். நான் தொடுகிறவரை தொடர்வதை நிறுத்த மாட்டேன். தொடுகிறவரை தொடர்வதை விட்டுவிட மாட்டேன். 2024 வருஷத்திலே இன்றைக்கு நான் என்னவெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாக சொன்னேனோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபிப்பதை நான் விட்டுவிட மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஜெபிப்பதை விட்டுவிட மாட்டேன். சொல்லுங்கள், ஜெபிப்பதை விட்டுவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக இன்னும் செய்வேன். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருக்காக இன்னும் வேலை செய்வேன். ஆமென் சொல்வீங்களா? அப்படி சபைக்காக வேலை செய்வேன். ஆமென் சொல்வீங்களா? என்னுடைய சமுதாயத்திற்காக நான் கர்த்தருடைய வேலையை செய்வேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா. முன்னானவைகளை நாடி, சொல்லுங்கள், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடருகிறேன். 3 காரியங்கள். பின்னானவைகளை மறந்து, இரண்டாவது காரியம் முன்னானவைகளை நோக்கி, மூன்றாவது காரியம் இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆச்சரியமான காரியங்கள் இந்த 2024 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதை நோக்கி தொடருங்கள். ஆமென் சொல்வீங்களா? அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. உங்கள் தலையை நிமிர்த்தி நீங்கள் நடக்கத்தக்கதாய் பல காரியங்களை கர்த்தர், அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2024 வருஷத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். தோல்வியை கண்ட நீங்கள் வெற்றியை காண போகிறீர்கள். கர்த்தர் இந்த வருஷத்தில் அதை செய்ய போகிறார். ஆமென். துன்பத்தை கண்ட நீங்கள் இந்த 2024 வருஷத்திலே நீங்கள் சந்தோஷத்தை காண போகிறீர்கள். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். அதை நாடுங்கள். அதை பெற்றுக்கொள்ளும் வரை செய்ய வேண்டியதை செய்ய தொடருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அப்படியே வாய் திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த முதல் நாளிலே ஆழமாய் பேசி உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருப்பார். ஆனால் ஒரு ஆசையும் ஒரு வாஞ்சியும் கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பார். ஆனால் அவர் உண்மையுள்ளவர். விருப்பத்தையும் வாஞ்சியும் ஏற்படுத்துகிற தேவன். நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லவராய், தம்முடைய வார்த்தையில் சொன்னபடியெல்லாம் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி, அப்படியே சத்தத்தை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. 2024 வருஷத்திலே உம்முடைய தயவு எனக்கு காண்பிக்கப்பட போகிறது. உம்முடைய கிருபை எனக்கு காண்பிக்கப்பட போகிறது. நான் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு தரப்போகிறேன். எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம்,
அதை எனக்கு தரப்போகிறீர். அதை நான் காண போகிறேன். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாரும் பொறாமைப்படும்படியாக உம்முடைய தயவு என் மேல் காட்டப்படுவதற்காக 2024 வருஷத்திலே உம்முடைய தயவை எனக்கு காண்பிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பல வருஷங்களுக்கு பின்னாலே கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வேக வேகமாய் இந்த 2024 வருஷத்தில் என்னிடத்தில் வந்து சேருவதற்காக, நான் பெற்றுக்கொள்ள போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் 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 கரங்களை தட்டி நன்றி 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 ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை நீ சொல்ல விரும்பினோரோ அந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. நீ எதை செய்ய போகிறீரோ அதை நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த 2024 வருஷத்திலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கத்தான் போகிறது ஆண்டவரே. அதை உம்முடைய பிள்ளைகள் காணத்தான் போகிறார்கள் ஆண்டவரே. அதை உம்முடைய பிள்ளைகள் சபையிலே சாட்சியாய் சொல்லத்தான் போகிறார்கள் ஆண்டவரே. தலை கவிழ்ந்து போன இடங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை கத்த நிமிர்த்துவதற்காய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தலை நிமிரத்தக்கதாய் காரியங்கள் கத்த செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் மகிழ்ச்சி நாட்களை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். வெட்கப்பட்ட ஆண்டவர் நாட்களுக்கு ஈடாய் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றி நாட்களை தருவதற்காய் ஸ்தோத்திரம். வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் மகிமை நாட்களை, புகழ்ச்சி நாட்களை தருவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன், முதியவர்களை ஆஸ்வதிக்கிறேன். திருச்சபையில் தேவன் எனக்கு கொடுத்த தாய்மார்கள், தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். இந்த திருச்சபையிலே ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய் துதிக்கிறேன். இந்த திருச்சபையிலே நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாவது நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஒரு நாள் கூட மருத்துவமனைக்கு போகக்கூடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் சுகத்திலும் பலத்திலும் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்களாக. இந்த வருஷத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒருவரிடத்திலும் கை ஏந்தாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாயிருந்து நீர் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்பீராக. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற ஊழியங்களுக்கு பிரதிபலங்களை கர்த்தர் தருவீராக. கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. போக்கிலும் வரத்தினுடைய ரத்தத்தின் பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்ருவின் எல்லாவித தொடுதலுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து ஆண்டவரே சியோனில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அநேக ஆண்டவரே கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வருஷத்தில் ஆண்டவரே கடன் இல்லாமல் கடந்து வர உதவி செய்தார் என்று சாட்சி சொன்னதை போல இந்த வருஷத்தில் ஆண்டவரே நன்றி ஆண்டவர். பெரும்பாலானவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த வருஷத்திலும் சாட்சி சொல்லத்தக்கதா கர்த்தர் அற்புதம் செய்வீராக. உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.